அதிபயங்கர குற்றவாளிகள். பத்ரி இந்தியாவின், குறிப்பாக தமிழகத்தின் நிழல் உலக தாதாக்களில் நம்பர் 1. சேனா தீவிரவாத செயல்களில் பத்ரிக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் அதிபயங்கர குற்றவாளி. பல்லாயிரம் பேரை பலி கொண்ட லண்டன் திரவ வெடிகுண்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவன். எதிர்கட்சி ரவுடி குணா. குற்ற விவரங்கள்: கொலை, கடத்தல், கற்பழிப்பு. பலம்: அரசியலில் இருப்பது. பலவீனம்: தற்போது எதிர்கட்சியாய் இருப்பது மற்றும் பெண்கள். கேட்கறேன்ல, சொல்லிட்டு போங்க சார். நீங்க யாரை பார்க்கணும்? ஆளுங்கட்சி ரவுடி விஸ்வா. குற்றங்களின் விவரம்: கொலை மற்றும் கற்பழிப்பு. பலம்: ஆளுங்கட்சி அமைச்சர் நா. கேசவ பெருமாளின் மகன். பலவீனம்: பெண்கள் மற்றும் போதை. கூட்டம் போடுறீங்க. இது செத்து போன குணா யூஸ் பண்ண மொபைல் போன் சார். அது இந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த டயர் மார்க் சார். இந்த இண்டிகேட்டர் கூட அந்த காரோட தான் இருக்கலாம் சார். ஃபாரன்சிக் மூலமா எவிடன்ஸ் எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம் சார். இதுல அவன் கடைசியா டயல் பண்ண, ரிசீவ் பண்ண, மெசேஜ் பண்ண நம்பர்ஸோட டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார். சார், இந்த கொலைகேஸ் கொலை நடந்த ஸ்பாட் அங்க இருக்கு சார். அங்க இருக்கு சார் ஸ்பாட். சார் சொல்லுங்க அவர்கிட்ட. டெட் பாடி அங்கேயில இருக்கு. பொறுங்க சார், அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். அப்ப நம்ம பண்ணதெல்லாம் எதுக்கா? என்ன? ஒண்ணும் இல்ல, நாங்களே மேக்சிமம் துப்பு தொலைக்கிட்டோம். நீங்க இங்க என்ன பண்ண? நீங்க துப்பு தொலைக்கினதுக்கு மேல இங்க எவனோ துப்பிட்டு போயிருக்கான். அதையும் தொலைக்கிட்டோம்னா மீதியும் புரிஞ்சிடும். சார், உங்களுக்கு 7வது அறிவும் வேலை செய்யுது சார். சார், இது செத்து போன குணாவோட வைஃப் சார். ரொம்ப நேரமா என் பேனாவை காணும் தேடிட்டு இருக்கேன். நீ பாத்தியா? குறி தவறி அங்க சுற்றுப்பானோ ஃபூல் சுட்டிருக்கான் ஐயா. அது எப்படி? நாம ஒரு கோடு போட்டா கரெக்டா அதுக்குள்ளே விழுந்து சாவுறானுங்க. முறைச்சா எப்படி சொல்லியா? ரொம்ப கொடூரமான முறையில எவனோ கொலை பண்ணிருக்கான். சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார், சிட்டில கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு இனிமே குறைஞ்சிரும். சார் 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 சார், கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? நீங்க உங்க பேனாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல சார். தேங்க்யூ சார். நைட்டு 9:42க்கு இந்த நம்பருக்கு ஒரு எம்எம்எஸ் வந்திருக்கு சார். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பருக்கு அதே எம்எம்எஸ் ஃபார்வர்ட் ஆயிருக்கு சார். என்ன நம்பர் அது? சார், அந்த எம்எம்எஸ் வந்த நம்பர் நாட் ரீச்சபிளா இருக்கு சார். அதோட அந்த அட்ரஸ்ல அப்படி ஒரு ஆளே இல்ல சார். இந்த நம்பர்ல இருந்து அந்த எம்எம்எஸ் எந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு சார்? அது வந்து சொல்லுங்க. மினிஸ்டர் கேசவ பெருமாளோட சன் சார். பேரு விஸ்வா சார். விஸ்வா. என்ன பண்றான் அவன்? சார், மினிஸ்டர் பையன் சார். So what? Arrest him. ஐயா, மினிஸ்டர் ஐயா வந்திருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. விஸ்வா, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏன்பா இப்படி செஞ்சீங்க? ஏற்கனவே உங்க பேர்ல 17 கேஸ் இருக்கு. அத நான் செய்யல. இப்பப்போ காஃபி டீ ஏதாவது ஒரு டீ வேணா போயா. நீங்க செய்யாம அப்புறம் நான் தான் செய்யலன்னு சொல்றேன்ல. சும்மா அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு. சரி, நீங்க செய்யல, அப்புறம் ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க? மொராக்கோல இருந்து 6.2 ஹைட்ல சூப்பர் வந்திருக்குன்னு எம்எம்எஸ் வந்தது. அதுக்கு போன போதுமா? ஓபன்ல இருக்கா? Baby, Morocco baby, where are you? Ti amo, ti voglio tanto bene. Ti voglio tanto bene. Baby. Ti quiero mucho. No, யார் அது? எம்எம்எஸ் கொடுத்தது யாரு? யாரோ என்ன பிளான் பண்ணி ட்ராப் பண்ணிருக்காங்க. அது தெரியாம அந்த ஏசி. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இந்த ரவுத்ர ஒருத்த மட்டும் தான் இப்படி அரகண்டா இருக்கான். இருக்க மாட்டான். ஒரு டிசி சொன்னா ஏசி கேட்கணும். கேக்குது சார், சொல்லுங்க. யோ, என்னையா ப்ராப்ளம் உனக்கு? எதுக்காக நம்ம ஆளை பிடிச்சி உள்ள போட்ட? நம்மாளா? நம்மாள்னா ஒண்ணு அவன் போலீஸா இருக்கணும்,
இல்ல நாமெல்லாம் ரவுடியா இருக்கணும். புரியலையே சார் எனக்கு. இந்த கொலையை அவன் பண்ணலன்னு அடிச்சு சொல்றானையா. அப்ப ஏற்கனவே அவன் பண்ண கொலையெல்லாம் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டானா? யோ ஐயோ பாத்து. யோ மதி, கீழே லோடன்னு ஆடுது அந்த சார். என்னன்னு வந்து பாரியா. இதோ பாரு மிஸ்டர் ரவுத்ரன், கவர்மெண்ட் நடத்துறதுக்கு வெறும் அரசியல்வாதிங்க போலீஸ்காரங்க மட்டும் போதாது, கொஞ்சம் ரவுடிங்களும் வேணும். அதுவும் ஆளுங்கட்சிக்குன்னு கொஞ்சம் ரவுடிங்க, எதிர்கட்சிக்குன்னு கொஞ்சம் ரவுடிங்க இருப்பாங்க. ஆளுங்கட்சி ரவுடிங்களை நாம ஆதரிக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் அவன் நமக்கு எதிர்கட்சி ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா போலீஸை விட ரவுடிக்கு தான் பவரு. அப்புறம் இந்த எதிர்கட்சிக்காரனுங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படின்னு கத்துறானுங்கன்னு வச்சுக்க, பொட்டுன்னு 2 பேர் என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்ல. அதுக்காகவாவது ரவுடிங்க வேணா? ஒரு போலீஸா இருந்துகிட்டு ரவுடிசத்தை பத்தி என்னமா அனலைஸ் பண்ணிருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எவிடன்ஸ் சரியா இருந்தது, தூக்கி உள்ள போட்டேன். யோ என்னையா பண்ற? இல்ல ஆட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆப்பு வைக்கிற? கேப்பு கிடைக்கட்டும், நானும் வைக்கிறேன். டேய் அண்ணா லுக்குறார்ல, ஃபாலோ பண்றேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் நீங்க போலிடா. ஏய் வாங்க. நான் டிசி. வணக்கம் சார், வாங்க. உட்காரு. மாசம் மாமூலாம் கரெக்டா வருது இல்ல? அதெல்லாம் கன்னு மாதிரி வருது இல்ல? உனக்கு கன்னு மாதிரி வருது, ஆனா எங்களுக்கு கன்னில வர மாதிரி வருது. டுமில்ல 12 பேரியா இது வரைக்கும் எங்களுக்கு காலி. பார், எங்க சப்போர்ட் இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியுங்க. ஏன் ஒரு டிசிக்கு டேசிக்கு பயமானா? அது இருந்தாதான் நானே சரி பண்ணிருப்பேனுங்க. சரி பயமானா? குடும்பம் இருக்குல்ல அவனுக்கு. எத்தனை பேரு? அனாதனா செங்கல்பட்டுல அன்பு ஆதரவற்றோர் இல்லத்துல படிச்சு வளர்ந்தவன், எந்த சென்டிமெண்ட்ஸும் கிடையாது. அதான் இப்படி. ஏயா அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் தூக்கி பண்ண வேண்டியதானே? அதுவும் முடியலையே. அவன் சார்ஜ் எடுத்ததுல இருந்து சிட்டில கிரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னு பேப்பர்ல கட்டம் கட்டி போடுறான். பப்ளிக் சப்போர்ட் வேற. இப்போதைக்கு அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அனாதைங்கன்னா எனக்கு உசுறு, நானே எடுத்துறேன். சார் அவசரப்படாதீங்க. என்னடா அது? நான் எங்காலே நீ காலிடா எனக்கு. எங்களை பார்த்த இல்ல. பேசாம இருக்கடா. மறுபடியும் வாங்கணுமா? நான் சாந்தமூர்த்தி, சாந்த மரக்கட்டளை சேர்மன். உட்காருங்க. ஏசினா கூலா இருக்கணும் தம்பி. ரொம்ப சூடா இருக்கீங்க. என்கிட்ட வேணா. பார்க்கதான் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, உள்ள ஜெயில் கம்மி மாதிரி கோடு போட்டான்றவர் தெரியுதா? இவங்கெல்லாம் சாதாரண ரவுடிங்க, ஆனா நான் மோசமான ரவுடி. நமக்கு பரவாயில்ல, அண்ணன் இப்படி மண்டி போட விட்டார. ரவுடினா இதான் மரியாதை. போடா வெளியே. எழுதி வச்சுக்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், எழுதிக்கிறேன். நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி எழுதுறது? சார் டீ சார். இதுல ஏதாவது ஒன்று தொட. எதுக்கு சார்? சும்மா தொடுப்பா. நாகராஜ். டேய் தம்பி, வெளியில வா. சார் திருடம் போலீஸ் சார். அது இங்க ஒளியறதுக்கு பதிலா அங்க போய் ஓனர் பின்னாடி ஒளிஞ்சுக்க. ஒரு பையன் பக்கத்துல வர மாட்டான். ஏன் சார்? அவ்வளவு கப்புடா அவன் மேல. இது எதுக்கு? இதுல நான் உனக்கு ஒரு ரிங் கொடுப்பேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். அது வரைக்கும் அங்கேயே ஒளிஞ்சுக்கோ. சரி சார். பாத்து கீழே புல்லு தடிக்கிற போகுது.
படத்துல சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு என்ன ரஸ்க் துண்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா ஆகுது. எங்க நம்ம படுற பாடி நம்மளுக்கு தான் தெரியும். டங்கு வாரி டர்ன்னு கேக்குது. தானா பஞ்சு டேலாக் மூடி நீ சொல்றதை கேள்டா சூப்பே. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற துட்ட டிசி கையில சேர்த்துரு. சரி. அப்பா இல்ல சாந்தமூர்த்திக்கு போனை போட்டு இந்த பொட்டியை அவன் இழவுக்கு எழுதிட்டு வந்துரு. ஆமா, எதுக்கு நம்ம சாந்தமூர்த்திக்கு துட்டு கொடுக்கணும்? டேய், அவன் எதிர்கட்சியாரு சொல்ல நம்மளுக்கு ஒரு ஷேர் கொடுத்தான் இல்ல, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. ஆமா, எத்தனை மணிக்கு ப்ளூ மேஜிக் டெலிவரி கொடுக்குற? 7:30 கொடுத்துறேன். ஏய் தம்பி, இங்க வா. தலையில கட்சி பெண்ண பையனை தானே தேடுற? ஆமா. போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்க சொல்லாதான்டா உஷாரா இருக்கணும். நீ ஏதாவது கேன் தனமா சட்டை என்னடாங்க? திருடம் போலீஸ். ஐயா, திருடம் போலீஸா? நாரி பாரு போ. வாயேண்டா. நான்டா யாரா சொல்லிட்டா? இல்ல ஒரு சார் இருக்கறார்ல, அவர்தான். நீயா சார், நீயே ஒண்டி சொல்லிட்டு நீயே புடிச்சு கொடுக்குற. விளையாட்டுல கூட போலீஸ் தோக்க கூடாது, விளையாட்டுக்கு கூட திருடன் ஜெயிக்க கூடாது. நீங்களாம் விளையாடுங்க, போங்க. தேங்க்யூ. ஏய், போங்க ஸ்டிங்க நீங்க. இந்த வாட்டி நான் தான் போலீஸா இருப்பேன். இதுல இருக்கிற துட்ட டிசி கையில சேர்த்துரு. அப்பா இல்ல சாந்தமூர்த்திக்கு போனை போட்டு அவனுக்கு எங்க துட்டு கொடுக்கணும்னு கேட்டு இந்த பொட்டியை அவன் இழவுக்கு எங்கடா வாங்கின இந்த பீஸாவை? முன்னாடி யாரும் அர்ஜென்ட் யாரா? குடு குடு. ஹலோ ஹலோ, ஏய், யாரு நீ? சாந்தமூர்த்தி. சாந்தமூர்த்தியா? சொல்லுப்பா. சாந்தமூர்த்திக்கு எப்படியா ஃபீமேல் வாய்ஸ் இருக்கும்? உனக்கு அந்த சாந்தமூர்த்திக்கு என்ன பிரச்சனை? அவரே உன்னை போலீஸ்ல மாட்டி விடுறாரு. ஏய், யாரு நீ? இப்ப அதுவா முக்கியம்? உனக்கு டீச்சர் பக்கமா திரும்பி பாரு. உன்னை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு சாந்தமூர்த்தி அனுப்பிச்சிருக்காரு. ஹலோ. அண்ணா பூச்சாத்துண்ணே. என்ன வண்டி சரி போறா? அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு. வா வா, சீக்கிரம் வா. தரப்பட பார்த்தா கஞ்சி காட்டு வந்து நம்மள. ஏய், அப்பா ஆக்சிடென்ட். குட் ஜாப். நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஃபாலோ பண்ண சொன்னீங்க சார். நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. யோ, சத்தம் போடாம அவனை கூட்டி போயா. என்ன இங்க லோட லோட சத்தம்? சார் வணக்கம் சார். டேய், சாந்தமூர்த்தி உங்களை பத்தி ஏதோ போட்டு கொடுத்துருக்காரு போல இருக்கு. கேஸ் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வா சார். வாங்க மிஸ்டர் நாகராஜ். என்ன நண்டு இவ்வளவு வெயிட்டா இருக்கு? அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சார், அதான் ஹெவி ஆகுது. அப்படியா? அட, எக்ஸ்போர்ட் ப்ளூ மேஜிக், போதைப் பொருள் கடத்தல். ஆமா, ஸ்மக்லிங் தான் சார் பண்றேன் சார். ஸ்ட்ரெயிட் டீல். லாபத்துல 20% கொடுங்க சார். 60%? 60%? அட, 60% உனக்குயா? ஆஹா ஆஹா, நீ பொல்லாத புத்திசாலி தல. அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும். சாந்தமூர்த்திக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏன் உன்னை அடியோட அழிக்கணும்னு ஆசைப்படுறான்? சாந்தமூர்த்தி தருதல பையன் சார். என்ன பத்தி அவன் போட்டு கொடுத்தா இல்ல, இப்ப அவனை பத்தி நான் போட்டு கொடுக்குறேன் பாரு சார். போடு. முந்திலாம் கிட்னி தனி, கண்ணு தனி, ஈரல் தனி, இப்படி தனித்தனியா வெளிநாட்டுக்கு கடத்துவானுங்க. இப்ப இவன் என்ன பண்றான்னா, வெளிநாட்டுக்கு குழந்தைங்களை தத்து கொடுக்குறாங்கிற பேர்ல அதுங்களை வெட்டி கூறு போட்டு பாட்டு பாட்டா விக்கிறான் சார் அவன். இந்த பாரு சார், நான் லைசன்ஸ் ஹோல்டரு. அந்த சாந்தமூர்த்தி நாய நான் தான் சுட்டு தள்ளுவேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.